ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்பட்ட ஒரு இடம் தாங்க இந்த பல்லாவரம் வார சந்தை. வீட்டு பக்கத்தில் இருக்க காய்கறி கடையில் எப்போவுமே கத்திரிக்காய் கிடைக்கும். ஆனால் இந்த நாட்டு கத்திரிக்காய் மட்டும் எப்போவாச்சும் தான் கிடைக்கும். சந்தையில் நாட்டு கத்திரிக்காவை பார்த்ததும் இட்லி தோசைக்கெலாம் ஒரு வேற லெவல் சைட் டிஷ்ஷான செட்டிநாடு கத்திரிக்காய் கோசுமல்லியை தான் எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். எல்லா கத்திரிக்காயிலையும் செய்யலாம், நாட்டு கத்திரிக்காயில் செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு குக்கரில் 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, 4 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இதில் மிளகா பொடி நம்ம சேர்க்க போகிறது இல்லை. கூடவே வாசனைக்காக 2 மிளகா வத்தல், 1/4 கிலோ கத்திரிக்காய், 2 பொடியாக நறுக்குன உருளைக்கிழங்கு சேர்க்கறதால டேஸ்ட் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வந்ததும் ஒரு மத்தோ இல்லை ஸ்மாஷரோ எடுத்து இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கோங்க. நல்லா கடைஞ்சதும் இது கூடவே ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் புளியையும் கரைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் கடைசல் கூடவே தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிட்டு சூடான இட்லி தோசை கூட சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியான கத்திரிக்காய் கோசுமல்லி